தேர்தல் பிரச்சாரம் விரைவில் முடிய போகும் நிலையில் பத்மநாபபுரம் தொகுதி முழுக்க இப்போது ஒரே ஒரு பேச்சுத்தான். அது பாஜக வேட்பாளர் ப. ரமேஷின் அசுரவேக முன்னேற்றம். தொகுதிக்குள் எங்கு திரும்பினாலும் தாமரை தொண்டர்களின் உற்சாகமும் பொதுமக்களின் ஆதரவும் கள நிலவரத்தை பாஜகவிற்கு சாதகமாக மாற்றியிருப்பதை அப்பட்டமாக காண முடிகிறது. திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வாக்கு சேகரிக்க செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் எரிமலையாக வெடிக்கிறார்கள். நான் ஜெயிச்சு வந்ததும் செஞ்சு தரேன் என்று அவர் சொல்லும் சமாதானத்தை மக்கள் ஏற்பதாக இல்லை. அமைச்சர் தொகுதியாக இருந்தப்பவே ஒன்னும் நடக்கல. திமுக ஆட்சியில் இருக்கும்போதே எதையும் செய்யல. இப்போ மட்டும் நீங்க வந்து எதை செஞ்சிட போறீங்க என வாக்காளர்கள் நேரடியாக கேள்வி கேட்பது திமுக கூட்டணிக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றாதது மக்கள் மத்தியில் ஒரு தீராத கொதிப்பை உருவாக்கி இருக்கிறது. இதற்கு நேர்மாறாக பாஜக வேட்பாளர் ப. ரமேஷ் மீது மக்கள் ஒரு பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். ஒரு டீ போடுங்க தம்பி. சொல்லுங்கய்யா. பேப்பர் கொஞ்சம் படிச்சு காட்டுறீங்களா? பால், கரண்ட் பில்லு ஏற்றம், திருப்பரங்குன்ற அரசாங்க அத்துமீறல், மணல் கொள்ளை, சுரங்க ஊழல், டாஸ்மாக் ஊழல். மன்னிக்காது தமிழ்நாடு, அவங்க வருவாங்க. யாரு வர்றாங்க தம்பி? என்டிஆர்ஜி வரப்போகுது. கோவைக்கு பிரதமர் வந்தபோது கொடுத்த எழுச்சியான உரை குமரி மாவட்ட மக்களிடமும் எதிரொலிக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு எதிரான மசோதாக்கள் மற்றும் விவகாரங்களில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் நடந்து கொண்ட விதம் பெண் வாக்காளர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை உண்டாக்கியிருக்கிறது. இது இப்போது வாக்குகளாக பாஜக பக்கம் முழுமையாக மாறியிருக்கிறது. குமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மீனவர்கள் பிரச்சினை என்பது ஒரு உணர்ச்சிகரமான விஷயம். ஒரு தொகுதியில் மீனவர்களுக்கு நல்லது நடந்தால் அது மாவட்டம் முழுக்க இருக்கிற ஒட்டுமொத்த அரசியலிலும் எதிரொலிக்கும். மீனவர்கள் மத்தியில் பிரதமர் மோடியை பற்றி ஒரு நிகழ்ச்சியான பேச்சு இருக்கிறது. கடல் தாண்டி போய் ஈரானில் மாட்டிக்கொண்டு உயிருக்கு போராடினோம், எங்களை மீட்க யாருமே இல்லைன்னு நினைச்சப்போ மோடி அரசு கை கொடுத்து காப்பாற்றி ஊர் வந்து சேர்த்தது என மீனவ குடும்பங்கள் உருக்கமாக சொல்கிறார்கள். வெறும் சொல்லோடு நிற்காமல் அந்த நன்றிக்கடன் இம்முறை வாக்குகளாக மாறப்போவது உறுதி. இதே நிலை கன்னியாகுமரி மாவட்டம் முழுமையும் இருப்பதால் அது பத்மநாபபுரத்திலும் பாஜகவுக்கு ஆதரவாக பிரதிபலிக்கிறது. பிரதமரின் செல்வாக்கு மற்றும் ப. ரமேஷின் தனிப்பட்ட நற்பெயர் ஆகியவை வெற்றியை உறுதி செய்யும் காரணிகளாக தெரிகின்றன. நிர்வாக தோல்வி, நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் மற்றும் கம்யூனிஸ்டுகள் மீதான அதிருப்தியால் திமுக கூட்டணியினர் பின்தங்கியுள்ளனர். மொத்தத்தில் பத்மநாபபுரம் தொகுதி மக்கள் இந்த முறை ஒரு தெளிவான முடிவோடு இருக்கிறார்கள். ஆளும் கட்சியின் அதிகார பலத்தை விட தங்களுக்கு வேலை செய்யும் ஒரு நேர்மையான பிரதிநிதி வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக உள்ளனர். அந்த எதிர்பார்ப்பை ப. ரமேஷ் பூர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கை தொகுதி முழுக்க பரவி இருக்கிறது.